பார்வதி அம்மா பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு நீதிமன்றம் கோர்ட்டில் உலக நாடே கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் நீதி அரசர் அரசியல்வாதி சட்டம் போட்ட சட்டத்தை குளோஸ் பண்ணிட்டார்ப்பா. நீதி அரசர் குளோஸ் பண்ணிட்டார். கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் கணக்கை குளோஸ் பண்ணிட்டார். புது கணக்கு சட்டப்படியாக ஏற்றி வருவார். 10 சட்டம் 3 சட்டம் 3 சட்டம் என்கவுண்டர் உள்ள ஷூட்டிங் ஆர்டர் என்கவுண்டர் உள்ள சட்டம். அந்த 3 சட்டம் அவர் கையில் தான் இருக்கும், கடவுளுடைய கையில் இருக்கும். கணக்கு முடிச்சிட்டார். தப்பு கணக்கு செஞ்சு வச்சுருக்கான், தப்பு கணக்கை பிடிப்பார். நான் பூமி விவசாயம் தான் கொடுக்கணுட்டார். ஒரே வார்த்தை, நான் 2ஆம் நம்பருக்கு உலக நாடுக்கு கொடுக்கல, தாய் இந்தியா நாடு முழுவதும் கொடுக்கல, தமிழ்நாட்டிலே கொடுக்கலன்ட்டார். நான் கோர்ட் நீதிபதியாக உட்கார்ந்து ஜட்ஜி எழுதி கொண்டே இருக்கேன், நீதி அரசர் கணக்கு இட்டே இருக்கேன் அப்படின்ட்டார். நீதிமான் நீதித்துறை உலக நாட்டு கோர்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உட்கார்ந்த பிறகு ஏன் கொடியை ஒன்றா அப்படிங்கிற கணக்கு இப்போ அதை வச்சு எல்லாமே கணக்கு முடிச்சிட்டார். 3/4 சத்தியம் கணக்கு முடிச்சிட்டார்ப்பா. கைலாசத்திலிருந்து கொடி அவன் தெற்குபாளையம் ராஜபாளையம் தெருக்காட்டுகளில் ரோட்டு காட்டுகளில் ஏற்றி நீதிமன்றத்தை அவமதித்தது தப்பு. தப்பு பண்ணிட்டான். தப்பு. ஒரு எம்எல்ஏனால் தாய் இந்தியா நாடு முழுவதும் எம்எல்ஏ பூரா உள்ள மாட்டுவான். எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் பூராமே வெளியில் போடு வைக்க, கொடியை தூக்கிட்டு போவ, கொடியை நட்ட, தாய் இந்தியா நாடு முழுவதும் இதான் நடக்கு. தமிழ்நாட்டில் நடக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு விட்டாச்சு, கணக்கு முடிச்சிட்டார். இதுபடி சட்டப்படியாகத்தான் வருவார். தப்பு செஞ்சால் விடமாட்டார். கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிக்கிட்டு அரசியல்வாதிக்கு அறிய வேண்டாமா? நீ கொடியை தூக்கி ஆட்டி எழுதி நாசம் பண்ண கணக்கு இப்போ பிடிக்க 3/4 சத்தியம் பத்திரப்பதிவு வென்று நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கை ஒப்படைக்கணும். கைலாசத்தில் உள்ள கணக்கு நீதி வழக்கு ஆடுதா, நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. இந்த 2 கணக்கு அவன் உள்ள ஒப்படைக்கணும். பெட்டியை பத்திரப்பதிவு வெளியில் வென்று சேத்தூர் தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. சேத்தூர் சப்ரிஸ் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு வெளியில் வென்று உள்ளே ஒப்படைச்சிடணும். பிறகு இல்லை அப்படின்னா இந்த கணக்கை பார்த்து முப்படை இராணுவம் அடி கொடுத்தே தூக்கிட்டு வருவான். கடவுள் ஒரு தடவை கணக்கு கொடுப்பார். அதுபடி உள்ளே வாரானா வரலையான்னு பார்ப்பார் நீதிமன்ற கோர்ட்டுக்கு. தெற்குபாளையம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கானா ஒப்படைக்கலையா அது ஆட்டோமேட்டிக்காக தண்டனை வாரி கணக்கு வாரி எடுத்து தூக்கி உள்ளே கொண்டு வந்துடுவான். 3/4 சத்தியம்.